தகவல் அறிவியல் துறை இணைந்து நடத்தும் மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு வருகை தந்திருக்கும் அத்துணை மாணாக்கர் மற்றும் நல் உள்ளங்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் எமது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார் புரட்சி கவிஞர். இந்த வரிகளையே நம்முடைய வாழ்வும் நம்முடைய வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறுவோம். நேற்றைய கருவிகளை கொண்டு செய்தால் சமூகம் நலிவடையும் என்று கூறினார்கள். அதற்கு இலக்கணமாக செயற்கை நுண்ணறிவு திகழ்கிறது என்று கூறலாம். இந்நிகழ்ச்சி தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சி துறையும் நூலகம் தகவல் அறிவியல் துறையும் இணைந்து நடத்தும் மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பு வழங்கும் முகமாக முதற்கண் அனுமதி அளித்து எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை புரிய இருக்கும் நம் பல்கலைக்கழகத்திற்கே ஒளிவிளக்காக பெயரிலே ஜோதியை கொண்ட எங்கள் மாண்பமை துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் முனைவர் மருத்துவர் பே பாரத ஜோதி அம்மா அவர்களை இருகரம் கூப்பி அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வரவேற்கிறேன். அடுத்தபடியாக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். அடுத்தபடியாக நம் பல்கலைக்கழகத்தின் அம்பேத்கராக காட்சி அளிக்கும் வாழ்த்துறை வழங்க வந்து கொண்டிருக்கும் திரு பன்னீர்செல்வம் ஐயா, மதிப்புயர் பதிவாளர் அவர்கள் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வகுப்புகள் எடுத்து வரும் திரு பிரபாகரம் ஐயா அவர்களை வரவேற்கும் முகமாக நான் ஐயா அவர்கள் இணையவழி நடத்திய ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். மிகச் சிறப்பான விளக்கங்கள் அளித்து எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அந்த தருணத்திலே கேட்டுக்கிட்ட எங்கள் துறையில எங்கள் புலத்துல எங்க பல்கலைக்கழகத்துல எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு பயிற்சி வழக்கு வரணும்னு கேட்ட மாத்திரத்துல உடனே ஒப்புக்கொண்டு அதை செயல்படுத்தியும் வருகிறார்கள். பல முன்னேற்பாடுகள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுடைய துணைவியார் அம்மா வரவேண்டிய சூழல், ஆனால் வர இயலவில்லை. அவர்களையும் வரவேற்கிறேன். அவர்கள் புதல்வர் பிரகதீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறேன். அவர்களுடன் ஐயா அவர்களுடன் வந்திருக்கிற புகைப்பட வல்லுநர் நிபுணர் அரவிந்த் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து அனைத்து புலத்தலைவர்கள் பேராசிரியர்கள் நம் புலத்தின் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சிறிய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்வார்கள். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. இனிமையான இக்காலை பொழுதினில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் திங்கள் காலை அருமையானதொரு பொறுமையோடு அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையுடைய துறை மற்றும் நம்முடைய பல்கலைக்கழகத்தின் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறையால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உலகமே இன்றைக்கு உற்று பார்த்து செயலாற்றி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஏஐ தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை மொழி பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை விதைத்த அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையுடைய தலைவரும் துறை தலைவரும் இணை பேராசிரியருமான முனைவர் இரா இந்து அவர்களுக்கும் பேராசிரியர் தியாகராஜன் அவர்களுக்கும் அந்த துறை மாணவ செல்வங்களுக்கும் அவர்களோடு இணைந்து நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறை என்று சொன்னால் அது அதிகமாக அறிவியல் சார்ந்த முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு மேற்செல்கின்ற ஒரு துறை.
அவர்கள் அளவிலேயே அடங்கிவிடாமல் இதை எல்லா மாணவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி மிக அருமையாக அறிவியல் தமிழ் துறையோடு இணைந்து ஒரு அருமையான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றிய அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையுடைய தலைவர் முனைவர் இரா இந்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியை உடனிருந்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மேனாள் பதிவாளர் எனது நண்பருமான கழுதகை நண்பருமான பேராசிரியர் தியாகராஜன் அவர்களே, இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து காரைக்காலிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையத்திலே பணியாற்றி கொண்டே அறிவியல் தொழில்நுட்பத்திலே தன்னை தகவமைத்து கொண்டிருக்கின்ற அன்புசால் நண்பர் திரு க பிரபாகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக மாணவர்களுக்காக திட்டமிட்டு மிக அருமையாக இணைந்து செயலாற்றுகின்ற நல் உள்ளம் படைத்த நட்புக்கு இலக்கணமாக விளங்குகின்ற அன்புமிக்க நூலகத்துடைய தலைவர், நம்முடைய பல்கலைக்கழகத்துடைய நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறையுடைய தலைவரும் நூலகத்தை மிக அருமையாக மேற்செலுத்தி வருகின்ற முனைவர் சி வேல்முருகன் அவர்களே, அன்பிற்கினிய பேராசிரியர் பழனிவேலு ஐயா அவர்களே, பேராசிரியர் சங்கீதா அவர்களே, பேராசிரியர் ஜாக்குலின் அவர்களே, பேராசிரியர் வீரமணி அவர்களே, பேராசிரியர் விஜயராஜேஸ்வரி அவர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, குறிப்பாக கடல்சார் வரலாறு துறையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு உலகம் மிக நுட்பமாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு துறை இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்று சொல்லுகின்ற துறை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன், அயலக தமிழர் தினம் 2023ஆம் ஆண்டு சென்னையிலே கொண்டாடப்பட்ட போது நார்வேயிலே இந்த ஏஐ தொழில்நுட்பத்திலே இருந்து பணியாற்றுகின்ற ஒரு நண்பர் என்னுடன் ஒரே அறையில் விடுதியில் ஹோட்டலில் தங்கியிருந்தார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னபோது இந்த ஏஐ தொழில்நுட்பம் பற்றி அன்றைக்கு அவர் சொன்னார். அப்போது அந்த சாட் ஜிபிடி அறிமுகமான நேரம் அது. அப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் பற்றி அது என்ன விதமாக பணி செய்கிறது என்றெல்லாம் அவர் நிறைய செய்திகளை சொன்னார். அப்போது மிக குறிப்பாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் எப்படியாக இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அந்த கணினி மொழி, அந்த மொழி எந்த மொழியில் நீங்கள் எழுதுகின்றீர்கள்? நான் நினைத்து கொண்டிருந்தேன் அது ஆங்கிலத்தில் எழுதுவார்கள் என்று. அப்போ அவர் சொன்னார், இல்லை, நாங்கள் இதனுடைய இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் எழுதுகின்ற மொழி முதலில் மேண்டரின் தான், சீன மொழி தான். சீன மொழியிலிருந்து பிறகு அதை ஆங்கிலத்திற்காக நாங்கள் மாற்றுகின்றோம் என்று அவர் சொன்னார். அந்த நார்வேயிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மிகப்பெரிய ஒரு மையம் அமைத்து அப்போதுதான் அது வளர்ந்து வருகின்ற ஒரு தொழில்நுட்பம், வளர்த்து வருகின்ற ஒரு தொழில்நுட்பமாக இருந்தது. என்னை போல நிறைய தமிழர்கள் அதிலே பணியாற்றுகின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த அந்த குழுவுக்கும் ஒரு விடயம் நன்றாக புரிந்தது. என்ன தெரியுமா? இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எழுதுகின்ற மொழி சீன மொழியை விட உலகத்திலேயே ஏற்ற மொழி ஆங்கிலம் அல்ல, தமிழ்தான் என்று அவர் சொன்னார். தமிழ்தான் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஒரு பழமையான, உலகத்தினுடைய மிக பழமையான ஒரு மொழி எப்படி நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற மொழியாக இருக்க முடியும் என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு பல செய்திகளை அவரிடத்துல சொன்ன போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் நினைக்கிறீர்கள் தமிழ் என்பது ஒரு நெகிழ்வுத்தன்மை இல்லாத மொழி என்று, ஆனால் எந்த தொழில்நுட்பத்திற்கும் ஏற்ற வகையில் வளைந்து கொடுக்கின்ற அழகான மொழி தமிழ்தான் என்று அவர் அப்போது சொன்னார். அப்படி சொன்ன அந்த 3 ஆண்டுகள் கழித்து அது இப்போது பல்வேறு விதமாக வளர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நம்மை அசர வைக்கின்ற அளவுக்கும் வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் அச்சுறுத்தும் அளவிற்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல பேருடைய பணிகள் உலகங்களில், பல்வேறு மென்பொருள் நிறுவனங்களில், அமேசான் போன்ற நிறுவனங்களெல்லாம் கூட பணி இழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னொரு செய்தி படித்தேன், அதை நண்பர் பிரபாகரன் அவர் தான் விளக்க வேண்டும். ஒரு கொலையை செய்வதற்கான திட்டத்தை கொடுத்தால் கூட தொழில்நுட்பம், செயற்கை தொழில்நுட்பம் கொலையை கூட செய்துவிடும் என்று சொன்னார்கள். அந்த கருவி இங்கு வந்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு
அந்த தொழில்நுட்பத்தை மிக அருமையாக மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த அருமையான வாய்ப்பினை பயன்படுத்தி ஒரு மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சி பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையை மென்மேலும் அவர்களை பல்லாற்றானும் அவர்களை மனதாலும் நினைவாலும் பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. இது நம்ம பல்கலைக்கழகத்தில் எப்படியான ஒரு முயற்சி எடுக்கின்ற முதல் துறை அவர்கள்தான். அப்படியானது தன்னை அதில் திரு வேல்முருகன் அவர்களுக்கு அவர் அந்த பயனாடையை போர்த்தும் போது அவர் சொன்னார், எனக்கு எதுக்கு நானும் தானே சேர்ந்து இணைந்து செய்கிறேன்னு சொன்னார். இப்படி இன்னொரு துறையோடு இணைந்து மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்காகத்தான் அப்படி உங்களை பாராட்டுவதற்கு ஒரு சிறிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நல்லபடியாக பயன்படுத்தி முழுக்க இருந்து கேட்டு ஏஐ தொழில்நுட்பத்தில் செயற்கை தொழில்நுட்ப நுண்ணறிவில் நீங்களும் மேலோங்கி வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அம்மா அவர்கள் நிர்வாகத்திடம் சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக ஒப்புதல் அளித்து இந்த நிகழ்விற்கு வராவிட்டாலும் வாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய துணைவேந்தர் பொறுப்பு குழு மற்றும் பதிவாளர் பொறுப்பு ஆகிய இருவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி நல்லதொரு வரவேற்புரையினை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களையும் அறிமுகப்படுத்தும் விதமாக அமைந்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்வினை ஆற்றிச் சென்றிருக்கக்கூடிய துறைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும், அதுபோலவே ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய செயற்கை நுண்ணறிவினுடைய ஆற்றல், அதனுடைய வலிமை போன்றவற்றையெல்லாம் தனது அந்த சிறப்புரையின் வாயிலாக எடுத்து சொன்ன எனது ஆர்வீர் நண்பர் பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களுக்கும், அதுபோலவே இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு, அதாவது ராமர் பாலம் கட்டுகின்ற பொழுது அணில் ஏதோ என்னால் முடிந்த அளவு செய்கிறேன் என நீரில் தன்னை நனைத்து கொண்டு மணலை கொண்டு சேர்த்ததை காட்டிலும் நான் துணை நிற்கிறேன் என பக்கபலமாக இருந்து அனைத்து நிலைகளிலும் இந்த நிகழ்வு சிறப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறையினுடைய தலைவரும் அன்பிற்கினிய கெழுதகை நண்பரும் புன்னகை அரசனுமான அன்பிற்கினிய முனைவர் சி வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உண்மையிலேயே அவருடைய அந்த தன்விவர குறிப்பு, அவர் ஆற்றக்கூடிய அந்த அரும்பணிகள், ஸ்கில் நெட் என்கின்ற ஒரு அமைப்பினை நிறுவி அதன் வாயிலாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பல்வேறு நிலைகளிலும் எடுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அதுபோலவே அந்த ஏஐ தொழில்நுட்ப பயிற்சியினை பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் வெறும் ரூபாய் 500 மட்டுமே பதிவு கட்டணமாக செலுத்தி அனைவருக்கும் இலவசமாக, அதாவது 500 என்பது அந்த சேர்க்கையை உறுதி செய்வதற்காக அதனை செலுத்தி அதன் வாயிலாக தொடர்ந்து வாரம் இணைய வழியாக பயிற்சியினை அளித்து கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் வானொலியைச் சேர்ந்த அன்பிற்கினிய பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சுகிர்தா அவர்களுக்கும், இறுதியாக நன்றியுரை நல்க இருக்கக்கூடிய புனிதா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வு சிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கடல்சார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறையைச் சேர்ந்த அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளுக்கும், அந்த துறையினுடைய தலைவர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய கௌரி சங்கராங்கிறது குழம்பிடுவோம், அவரை உண்மையிலேயே ஒரு அடக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய செயற்கை நுண்ணறிவினுடைய அவசியம் எந்த அளவிற்கு என்பதற்கு இப்பொழுது அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வே காரணம். 3ஆம் வகுப்பிலிருந்து, அதாவது ஆரம்ப நிலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அந்த 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்து 3ஆம் வகுப்பு பயில்கின்ற காலத்தில் இருந்தே அவர்களுக்கு தொடக்க நிலையில் அடிப்படை அறிவாக இந்த செயற்கை நுண்ணறிவு புகட்டப்பட வேண்டும் என அரசு கருதி அதை பாடத்திட்டத்தில் ஒன்றாக இணைத்திருக்கிறது. அது இன்று பல்கலைக்கழக நிலையில் மாணவர்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய பிரபாகரன் அவர்கள் அதில் கற்று தேய்ந்த ஒரு வல்லுனர், ஒரு சிறந்த பயிற்சியினை அளிக்க இருக்கிறார்கள். பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. என்னை கூட ஒரு ஏதோ சுமாராக பார்த்தும் பார்க்காம இருக்கக்கூடிய என்னை எனது அன்பிற்கினிய மாணவர் இப்பொழுது சிறப்பு பெற்ற என அவர் ஏஐ தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு என்கின்ற நிலையில் தனது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அவர் என்னுடைய உருவத்தை மிக அழகாக, அதாவது
நான் இதை பார்த்தா நாம் கூட இன்னொரு ரவுண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய உருவத்தை மாற்றி அந்த அளவுக்கு. ஆனால் முழுக்க என் மனைவி பார்த்து ஆகா இப்படி எப்படி அழகாக இருக்கீங்களேன்னு சொல்லி, அதுபோல ஒரு காட்சிக்கு மட்டும் ஆக்க இயலாமல் நம்மையே நாம் அதனை உட்புகுத்தி கொண்டால் நாம் அந்த அறிவு சார்ந்த ஒரு வல்லுனராக, ஏதோ அழகாக புறநிலையில் பார்ப்பதற்கு மட்டும் இல்லாமல் அகநிலையிலும் நாம் ஒரு ஆற்றல் பெற்றவராக மாற முடியும் என்பதற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சான்றாக அமையும். அதற்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாம் உறுதுணை புரியும் என்கின்ற ஒரு உறுதியினை சொல்லி, இந்த நிகழ்வில் இணைந்து எங்கள் துறையோடு இணைந்து அந்த வந்திருக்கக்கூடிய அந்த நூலக அறிவியல் துறையை சார்ந்த பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செயற்கை நுண்ணறிவும் தமிழும் என்ற பொருண்மையில் நடைபெறும் மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சி கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழை நினைக்கும் போது மதுரை தோன்றும், மதுரையை நினைக்கும் போது தமிழ் தோன்றும். தமிழ் வளர்த்த தலைநகர், வளர்கின்ற தலைநகர், அது ஒரு தமிழ் வளர்கூடல். அதுபோல் இன்று தமிழ் பல்கலைக்கழகம், தமிழுக்கொன்று ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம். ஒரு மரத்தை வேர்கள் எவ்வாறு தாங்கி பிடிக்கின்றதோ அதுபோல் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் மொழியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு என்றால், வரலாற்று பெருமை, தமிழ் தொடர்பு, நாகரிக சிறப்பு, வாணிப வளம், சமய ஊற்றம், பழைய பாராளுமன்ற கட்டிட வடிவமைப்பை கொண்ட பல அறிஞர்களின் கருத்துக்களை உள்ளடங்கிய அறிவுக் களஞ்சியமாக நூலகம் திகழும் நூலகம். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளையும் முதன்மைகளையும் கொண்டு சிறப்புற விளங்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு மாண்புமை தலைமை பொறுப்பேற்று மாண்புமை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நல்வழி படித்து கொண்டிருக்கும் மாண்புமை துணைவேந்தர் வராவிட்டாலும் அவர்கள் வழி நோக்கி அவரை வணங்குகிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க அனைவரிடமும் அன்பு கொண்டும் எளிமையிடமும் துணைவேந்தர் அவர்களுக்கு உறுதுணையாகவும் விளங்கும் பதிவாளர் பொறுப்பு அவர்கள் வராவிட்டாலும் அவர்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன். கரை புரண்டோடும் காவிரி ஆற்றின் நீரைப் போல அயலகமெங்கும் தமிழ் மொழியை, கல்வி சிந்தனையை, தமிழ் பல்கலைக்கழகத்தின் பெருமையை, புகழை பரப்பிக்கொண்டும் வளர்த்து கொண்டும் இருக்கின்ற என் பாசத்திற்குரிய புல முதன்மையர் குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கல்வியும் அறிவும் சிறந்த நண்பர்கள். கல்வியாளராக வேண்டுமென்றால் நாளும் படி என்பது போல என் அன்பு சகோதரி பேராசிரியர் முனைவர் இந்து அம்மா அவர்கள், துறை தலைவர் அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இந்து அம்மா அவர்களுக்கும் தரமான கல்விக்கும் புதிய தொழில்நுட்பத்திற்கும் நூலகம் மிக அவசியம். ஆகையால் நூலகத்துறையுடன் இணைந்து இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவும் தமிழும் என்ற மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தலே சாலச் சிறந்ததாகும் என்று எண்ணிய அம்மா அவர்களுடைய உயர்ந்த நோக்கத்திற்கும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம், நன்றிகளும். செல்வம் நிறைந்த சுரங்கம் போன்றவர். அன்பிலும் சரி, பாசத்திலும் சரி, அறிவிலும் சரி, பண்பிலும் சரி. எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அத்தனை தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றும் வல்லமை படைத்தவர் மேனாள் பதிவாளர் என் அன்புக்குரிய பேராசிரியர் தோழர் முனைவர் தியாகராஜன் ஐயா அவர்களே, வணக்கம். தமிழ் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று செய்முறை திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க வந்துள்ள திரு பிரபாகரன் ஐயா மற்றும் அவர்களுடன் சேர்ந்துள்ள குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கும் எனது வணக்கம், அன்பான வணக்கம், பணிவான வணக்கம். இன்று மாணவர்களுக்கு ஏஐ பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் முழுவதுமாக கற்பித்தல் பணியை திறன் மேம்பாட்டு பயிற்சியை அளிப்பார்கள் என்பதை எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாகும். இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள பேராசிரியர்கள், பணியாளர்கள், பிறதுறை மாணவர்கள்,
இத்துறை மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள், நூலக பணியாளர்கள், தொகுப்புரை நன்றி உரையை வழங்கும் ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைய அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பல துறைகளிலும் வியப்பூட்டும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு தமிழ் துறையும் விதிவிலக்கல்ல. இணையம் என்ற கடலில் நீந்தி செல்லும் கப்பலாக தமிழ் திகழ்கிறது. உலகையே உள்ளங்கைக்குள் மாற்றிவிட்ட ஆற்றல் தொழில்நுட்பம்தான் இந்த இணையம். இந்த இணையத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை என்ற அளவிற்கு அனைத்து தகவல்களையும் தன்னகத்தே கொண்டதாக இணையம் திகழ்கிறது. கேட்டவருக்கு கேட்ட தகவல்களை அள்ளி வழங்கும் அமுத சுரபியான இணையத்தின் செயற்கை நுண்ணறிவு, இதைத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ChatGPT, ஜெமினி ஏஐயும் இன்றைய உலகில் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் சக்தியாக திகழ்கிறது. இது மனித சிந்தனை, அனுபவம் மற்றும் செயல்திறனை இயந்திரங்களின் மூலம் உருவாக்கும் தொழில்நுட்பமாகும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று நேரோ ஆர் வீக்கை, இதை குறுகிய அல்லது பலவீனமான தமிழ் மொழியில் சொல்கிறோம். ஜெனரல் ஏஐ, பொது ஏஐ, சூப்பர் ஏஐ என்கிறோம். நேரோ அல்லது வீக்கை ஏஐ என்பது மிகவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பொது ஏஐ என்பது மனிதனை போன்று பல்வேறு பணிகளை செய்யக்கூடியதாகும். சூப்பர் ஏஐ என்பது மனிதர்களை விட அதிகமாக நுண்ணறிவு மற்றும் திறனை கொண்டதாகும். இவ்வாறு மரபுசார் கற்பித்தல் முறையிலிருந்து கல்வி சூழல் மெல்ல இணையவழி கற்றல் முறைக்குரிய மாறியது. இன்று இணையவழி கற்பித்தல் முறையிலிருந்து மாறி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கர்நாடகாவின் பெங்களூரிலும் கேரளாவின் திருவனந்தபுரத்திலும் ஒரு தனியார் பள்ளியில் மனித ரோபோ ஆசிரியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிபிசி செய்தி வாசிப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்பேனியா நாட்டில் உலகில் முதல் ஏஐ ஆற்றல் மிக்க அரசாங்க அமைச்சராக டைலா என்ற பெயர் சூட்டி நியமித்துள்ளார்கள். அவர் முதல் நாடாளுமன்ற உரையை நிகழ்த்தியுள்ளார். இவர் அரசாங்க நிர்வாகம் திறம்பட செயல்பட முக்கிய பங்காற்றி வருகிறார். இந்த செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு பயிற்சியின் நோக்கம் என்னவென்றால், தமிழ் மற்றும் அறிவியல் தமிழ் வளர்ச்சி துறையில் செயற்கை நுண்ணறிவின் அவசியத்தையும் அது எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விளக்குவதாகும். தமிழ் மற்றும் அறிவியல் தமிழ் வளர்ச்சி துறையில் கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு வழங்குதல், கற்றல், கற்பித்தல், ஆய்வு செய்தல் போன்ற சவால்களை எளிதாக்குவதாகும். எதிர்கால தமிழ் மற்றும் அறிவியல் தமிழ் வளர்ச்சியில் நூலகங்களில் வழங்கும் செயற்கை நுண்ணறிவு பங்களிப்பை அறிந்து கொள்வதே ஆகும். நூலக சேவையில் ஏஐ பயன்படுத்தும் முறையை விளக்குவதாகும். உதாரணமாக புத்தகம் பரிந்துரைத்தல், தானியங்கி பட்டியலிடுதல் மற்றும் தகவல் தேடல்களை பற்றி அறிந்து கொள்வதே ஆகும். அதே நேரத்தில் நூலகம் என்பது அறிவின் புதையலாக இருந்து தகவலை சேகரித்து பராமரித்து தேவைப்படும் பயனாளர்களுக்கு வழங்கும் முக்கிய மையமாக விளங்குகிறது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நூலகத்துறையில் இணைப்பதன் மூலம் தகவல் சேவைகள் துல்லியமாகவும் விரைவாகவும் வழங்கப்படுகின்றன. இதற்கு தற்போது தமிழ் பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணம் பிரெய்லி ஸ்பீச் லைப்ரரி, RFID டெக்னாலஜி. இதில் மாணவர்கள் தானாகவே அவர்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி நூலகத்திலிருந்து நூல்களை எடுத்து செல்லலாம், ஒப்படைக்கலாம். தாமதமாக நூல்களை ஒப்படைப்பவர்களின் தாமத கட்டணம் அவர்களின் வங்கி கணக்கிலிருந்து தானியங்கி முறையில் பிடித்தம் செய்யலாம். ஆனால் இதற்கெல்லாம் தடையில்லா மின் வசதி மற்றும் இணைய வசதி வேண்டும். எனவே செயற்கை நுண்ணறிவு இன்றைய உலகில் ஒரு புதுமையின் கதவாக விளங்குகிறது. மனித அறிவும் தொழில்நுட்ப திறனும் இணைந்தால் அறிவு பரிமாற்றம் மற்றும் தமிழ் மொழி மேலும் வளர்ச்சியடையும், விரிவடையும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அமைகிறேன். நன்றி, வணக்கம்.